ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4. வழக்கம் போல் நம்ம ஹீரோ ஃபெல்க்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான். காக் ரைஸை சமைச்சு சாப்பிட்டா இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு ஃபெல் சாப்பிட்டுட்டு இருக்கவும் லெமனை போட்டு நம்ம ஹீரோ ராக் பட் மீட்டை கொடுக்கவும் இதுவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபெல் சொல்கிறான். நம்ம ஹீரோ தனியாக இப்போ பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆமா நீ வேட்டையாடும் போது உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணுவேன்னு கேட்கவும் சின்ன சின்ன மான்ஸ்டர் கூட எல்லாம் ஃபைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், மேஜிக் வச்சே கொண்டுருவேன். என்கிட்ட எல்லா மேஜிக்கும் இருக்கு, முக்கியமா நான் ஒரு வின் மேஜிக் யூசர், காடஸ் நெரோட பிளஸிங்கும் எனக்கு இருக்கு அப்படின்னு ஃபெல் சொல்லவும் ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக்கை பார்க்குற சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என் பேரியரே மேஜிக் தானே, அதை உனக்கு எத்தனை மட்டும் போட்டு விட்டுருக்கேன்னு ஃபெல் சொல்லவும் ஆனா இதை பார்க்கறது சூப்பரா இருக்கு, எனக்கும் மேஜிக் கத்துத்தாயே நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஜஸ்ட் உனக்கு இருக்கிற மேஜிக் ஸ்கில்ல இமேஜின் பண்ணா போதும், நீ திங்க் பண்ற ஷேப்ல அது வரும், நீ மெயினா ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண கத்துக்கோ, அதுதான் சபைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவும் இவன்ட்டு போய் ஐடியா கேட்ட பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஓகே இமேஜின் பண்ணா வந்துடும் அவ்வளவுதான் ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. மேஜிக் ஃப்ளோவை உன் பாடியில ஃபீல் பண்ணாதான் உன்னால அதை யூஸ் பண்ண முடியும், என் மேல கை வை, மேஜிக் ஃப்ளோ ஆகுறத உன்னால ஃபீல் பண்ண முடியுதா, இப்படியே நீ டெய்லி பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு ஃபெல் சொல்லவோ இப்போ நம்ம ஹீரோ ஓரளவு ஃபயர் பாலை யூஸ் பண்ண கத்துக்கிட்டான். ஆனா அது ரொம்பவே வீக்கா இருக்கு, நீ என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உன்னால ஃபாஸ்டா மேஜிக்கை கத்துக்கிட முடியும். ஸோ ஃபைட் பண்ணுன்னு ஃபெல் சொல்லவும் நான் ஒன்றும் ஃபைட் பண்ணுறதுக்குலாம் மேஜிக் கற்றுக்கிடல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் இல்லாத நேரம் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுவேன், அதுக்காக பார்த்து நீ மேஜிக் கற்றுக்கிடணும், இப்போவே நம்ம போகிறோம் அப்படின்னு காப்ளின்ஸ் இருக்கிற இடத்துக்கு ஃபெல் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஃபயர் பாலை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவா அதுங்க நிறைய இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஃபெல் கத்தவும் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ நோக்கி வருது. எப்பா ஓடாமல் ஃபைட் பண்ண அப்போ தான் மேஜிக் இன்க்ரீஸ் ஆகும், ஃபயர் பாலை தூக்கி ஆடி நிறைய துவாமெல்லாம் இருக்குது எதுவும் ஆகாது அப்படின்னு ஃபெல் சொல்கிறான். ஹீரோவும் ஃபயர் பாலை தூக்கி அடிக்கிறா, அது லைட்டாக ஒர்க் ஆகுது, ஆனால் கல் கடிக்கு கீழே விழுறான். அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது, ஆனால் ஃபெல்லோட பேரியர் வந்துட்டு நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுது. பேரியர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா காப்ளின் நிறைய சுத்தி வளர்க்குது. ஃபயர் பால் நம்ம ஹீரோ இஷ்டத்துக்கு தூக்கி அடிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பெரிய ஃபயர் பாலா கிரியேட் பண்றா, அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே கிரியேட் பண்ணுது. ஓவரா மேஜிக் பண்ணா ஸ்ட்ரென்த் போகும்னு யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ மயங்கி விழவும் ஃபெல் கரெக்டா டைமிங்க்கு அங்க வந்துதான். இப்போ நைட்டு மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் பாட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ஃபெல் கேட்கவும் ரொம்பவும் மோசமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா நீ ஆசைப்பட்டபடி ஃபயர் பால் நல்லா சூப்பரா யூஸ் பண்ண கத்துக்கிட்டல அப்படின்னு ஃபெல் சொல்லவும் ஸ்லோவா யூஸ் பண்ண கத்துக்கிட்டதுக்கு எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்படி பண்ணாதான் நீ மேஜிக்கை சீக்கிரம் கத்துக்கிட முடியும்னு சொல்லுவோம், அதுக்குன்னு ஒரு காப்ளின் குரூப்குள்ளேயோ தூக்கி போடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எப்படியோ உனக்கு மேஜிக் கிடைச்சிருச்சுலான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்க்கறான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ புதுசா ஃபயர் மேஜிக் ஸ்கில் இருக்கு, இந்த என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிஃப்ட், இந்த காப்ளின் கிங்குள்ள கண்டிப்பா ஒரு மேஜிக் ஸ்டோன் இருக்கும், உனக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு ஃபெல் கொடுக்கவும் என் லெவலுக்கு இதெல்லாம் தோக்கடிக்கிறது கஷ்டம், நீ உண்மையிலேயே அமேசிங் ஃபெல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையாவா அப்படின்னா நீயே இன்னைக்கு அன்னைக்கே மாரி ட்ரீட் வைக்க கூடாது, ஜாப்பனீஸ் பிளாக் பீஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு பாரு தாயே அப்படின்னு சொல்லி அதை கேட்கவும் லாஸ்ட் டைம் நீ அதை சாப்பிட்டாப்பா என்ன பண்ணான்னு மறந்தியா, கண்டிப்பா அதை மட்டும் திரும்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு பசிக்குன்னு ஃபெல் சொல்றான். வேற சாப்பாடு செய்யற நம்ம ஹீரோ இருந்துச்சா மேஜிக் அதிகமாக யூஸ் பண்ணது நம்ம ஹீரோக்குன்னு டயர்டாக இருக்கு, என்னால் இன்னைக்கு சமைக்க முடியாது, இன்னைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே டேரெக்டாக பிரெட் கேக் அப்படின்னு ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோ கொடுக்குறான். இதெல்லாம் இனிப்பா இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்கவும் நான் மீட் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஃபெல் சொல்றான். இதையும் சாப்பிட்டு பாரு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு மெலன் பிரெட்டை நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல இது அப்படியே ஒன்றும் மோசம் இல்லை, கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவரில் வித்தியாசமா நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஃபெல் அதையுமே மொத்தமாக காலி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தாப்பா அப்படின்னு நிற்கிறான். உனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போலியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ நிறைய எடுத்து அதுக்கு கொடுக்குறான். நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா உனக்கு சுகர் வந்துடும் இல்லை பல்லு சொத்தையாரும் நம்ம ஹீரோ சொல்லவும் என்னெல்லாம் எந்த நோயும் பாதிக்காது, ஏன்னா வென் காடஸ் நின்றுட்டு என்ன பிளஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். காடஸ் ஒருத்தங்களுக்கு பிளஸிங் கொடுத்தாங்கன்னா பாய்சன் நோய் இது எதுவுமே அந்த பர்சனை அட்டாக் பண்ணாது அப்படின்னு ஃபெல் சொல்லவும் அதனாலதான் நீ வின் மேஜிக் சூப்பரா யூஸ் பண்றியான்னு கேட்கவும் ஆமா நார்மலாவே அதை சூப்பரா யூஸ் பண்ணுவேன், காடஸ் பிளஸிங்க்கு அப்புறம் நான் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டேன்னு சொல்லவும் ஆனா இது சீட்டிங், நான் மட்டும் கஷ்டப்பட்டு மேஜிக் கத்துக்கிட வேண்டியது இருக்கு, புத்தா காட்ஸ் யாராச்சும் என்னவோ பிளஸிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். மேல இருந்து இது எல்லாத்தையுமே காடஸ் ஆஃப் விண்டான நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோ வேற சிட்டிக்கு போறான், எல்லாரும் ஃபெல்ல பார்த்து பயப்படுறாங்க, இது என் ஃபெமிலியர் தான் எதுவும் பண்ணாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் கில்ட் கார்டு காமிக்கவும் அடா உண்மையிலேயே இது இவனோட ஃபெமிலியர் தான், ஈ ரேங்க் அட்வென்ச்சர் கிட்ட ஏ ரேங்கான கிரேட் உல்ஃப் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கவும் நான் ஒன்னும் கிரேட் உல்ஃப் இல்ல அப்படின்னு ஃபெல் சொல்ல வரதுக்குள்ள அது வாய மூடிட்டு ஆமாங்க நான் லக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒன்னும் கிரேட் உல்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபெல் நம்ம ஹீரோ கிட்ட டெலிபதி மூலியமா சொல்லிக்கிட்டே இருக்கான். உன்னால டெலிபதி யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா இது நாள் வரைக்கும் அதுக்கு அவசியம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு ஃபெல் கூட பேசியிருக்கவும் நான் சொல்றது கவனிக்கியா இல்லையா, இதால ஏதாச்சும் பிரச்சனையாச்சு நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடணும் அப்படின்னு சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோ அந்த சிட்டிக்குள்ள அலோவ் பண்றாங்க.
கிளம்புறாங்க. எல்லா பீப்புளுமே இது ஒரு கிரேட் wolf அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மேப்பை போய் வாங்கிட்டு வந்துட்டு கிளம்புறான். எப்போ ஒரு சீக்கிரமா இன்னும் ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்காத அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவும், ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா என்ன வச்சு காமெடி பண்ணுதியான்னு ஃபெல் கேட்கவும், இப்போதைக்கு இதை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சும்மா தெரியாம இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு மேப் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ லைப்ரரியில போய் கேட்கறான். அங்க ஒரு மேஜிக் கத்துக்கிட்ட ஸ்பெல் புக்கை பார்க்கவும், இது எவ்வளோன்னு கேட்டா 7 கோல்டு காயின்ஸ் சொல்றாரு. பேப்பர்லாம் இங்க ரொம்ப ரேர் தம்பி, அதான் இது இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு சொல்லவும், சரி இது வேண்டாம் வால் மேப் கிடைக்குமா நம்ம ஹீரோ கேட்டா, அது நேஷனல் ட்ரெஷர் மாதிரி எல்லா இடத்துலயும்னா கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஊர்ல இருக்கிற பெரிய லைப்ரரி இதுதான், கண்டிப்பா எங்கேயாச்சும் இருக்கும். நம்ம ஹீரோ தேடி பார்த்தா அங்கேயும் இல்ல. நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க அப்படின்னு ஃபெல் சொல்லவும், சாரிப்பா உனக்காக நான் ஏதாச்சும் சூப்பரா சமைச்சு தரேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஃபெல் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனால டைரக்டா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி 2 டிஷ் அதுக்கு கொடுக்குறான். கிட்டத்தட்ட இதுவே மெயின் டிஷ் மாதிரி தான். ஒரு பிரெட்டும் யாக்கட்டோரியும் இருக்குது. ஒன்னு இனிப்பா இருக்கு, இன்னொன்னு காரமா இருக்கு. ஆனா ரெண்டுமே நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுலயும் அந்த பொரிச்சு வச்சு இது கிறிஸ்பியா இருக்கு, செம டேஸ்டா இருக்கு. அப்புறமா அந்த மீட் கட்லெட் பிரெட்ஸ் இதையும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்குது அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, இப்போ நீ நல்ல மூட்ல ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரைஸை சமைக்கிறான். கட்லெட் எடுத்து சாஸ்ல டிப் பண்ணி அதை ரைஸ்ல வச்சு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். இதோட கலர் அண்ட் ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு, வா சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது என்னது நல்லா இருக்கும் போலியே எனக்கும் தா அப்படின்னு ஃபெல் இதையும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுறான். மேப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பாரை பாக்குறான். இங்க கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள போறான். இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்காங்க இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, மேடம் இந்த டேபிள்ல இருக்கிற எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லவும், ஓ வாங்க வாங்க உட்காருங்க, என்ன திடீர்னு எங்களுக்கு ட்ரீட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் ஒரு மெர்ச்சன்ட் நிறைய சிட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். உங்களை பார்த்தா அட்வென்ச்சரஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள் மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு மேப் தேவை அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரியான ஆளுங்க கிட்ட தான் வந்திருக்கீங்கன்னு அவங்க சொல்லவும், கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டர்ல இருந்தா கிங்டம் ஆஃப் வீனனுக்கு வந்திருக்கேன். இதான் என் ஃபர்ஸ்ட் டைம்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டரா அங்க இருக்கிற கிங்க மோசமானவர்னு கேள்விப்பட்டேன். இஷ்டத்துக்கு எல்லா கண்ட்ரி மேலேயும் படையெடுத்து வச்சிருக்காரு. இந்த கண்ட்ரியும் ஆபத்துல இருக்கு, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இந்த கண்ட்ரி தான் அட்வென்ச்சரஸ்க்கு ஏத்தது. இங்க தான் நிறைய டஞ்சன்லாம் இருக்குன்னு சொல்லவும், டஞ்சனா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜஸ்ட் எனக்கு ஒரு மேப் இருந்தா போதும்னு சொல்லவும், அப்படின்னா உங்ககிட்ட மேப் இல்லையான்னு அவங்க கேட்கவும், எனக்கு அது கிடைக்கவே இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி சீக்கிரட்டா நாங்க ஒரு மேப் வச்சிருக்கோம், ஆனா யார்கிட்டயே சொல்லிடாத. ஒரு ஓல்டு அட்வென்ச்சரர் எங்க கிட்ட கொடுத்தாரு. எங்களுக்கு இது இப்போ ரொம்பவே மனப்பாடமா தெரியும். பேப்பரோட ரேட்டே ரொம்பவும் அதிகம். அது போக இந்த மேப் சீப்பா கிடைக்காது. 1 கோல்டு காயினுக்கு நாங்க இது தரோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், சரி நம்ம ஹீரோவும் ஒரு கோல்டு காயினை கொடுத்து அந்த மேப்பை வாங்கிடுறான். இவன் தாண்டா அது அந்த புது ஆடு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்காங்க. எதுக்கு சிரிக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், இது அவனுங்க கிட்ட ஒரு கோல்டு காயின் கொடுத்து வாங்கியிருக்கியே, எல்லா அட்வென்ச்சரர்ஸ்கிட்டையும் 2 சில்வர் காயின் கொடுத்தாலே இது கிடைக்கும்னு சொல்லவும், அவனுங்க நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டானுங்கிறது நம்ம ஹீரோக்கு அப்பதான் புரியுது. என் கோல்டு காயின் போச்சே நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். தொட்டு தான் தேவைன்னா நம்ம தான் ஈஸியா சம்பாதிக்கிறோமே அப்படின்னு ஃபெல் கேட்கறான். அதுவும் ஒரு வகையில உண்மைதான். சரி நம்ம அடுத்து ஈஸ்ட் சைடா போவோம், அங்கதான் கடல் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சீ சர்பன்ஸ்லாம் அங்கதான் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்ட டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ, சரி அங்கே போலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுலயே சில எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்லைமை காமிக்கிறாங்க. அது பாட்டு இஷ்டத்துக்கு காட்டுக்குள்ள அங்கங்கன்னு சுத்திட்டு கண்ணில் கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒரு காப்ளின்னு அது பார்க்கவும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது. நைட்டு நம்ம ஹீரோ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிறத பாக்குது. நம்ம ஹீரோவோட சாப்பாடு வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத அந்த ஸ்லைமும் பாக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எக்ஸ்ட்ரா சீன் ரொம்பவே முக்கியம் கிடையாது, இருந்தாலும் இருக்கட்டுமே நான் போட்டு விட்டுட்டேன். இனிமேல் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.